மக்கள் நலனுக்கு எதிராக தலைநகரிலிருந்து எடுக்கப்படும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் எதிரான குரல் கொடுப்பதற்கு சென்னை மாகாணம் வழி வழியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவிப்பது, மக்கள் பக்கத்தில்தான் என்றைக்கும் இருப்போம் என்பது இந்த மண்ணின் குணம் என்பதையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். பேரவை தலைவர் அவர்களே, வடக்கே இருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஆதிக்கத்திற்கும் தமிழ்நாடு வரலாற்றில் எந்த காலகட்டத்திலும் தலை வணங்கியது என்பதை நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. மகா அலெக்சாண்டர் இந்தியாவிற்கு வந்தார். மகா அலெக்சாண்டருடைய வெற்றி பாதையில் தமிழ்நாடு ஒருபோதும் இருந்ததில்லை. மௌரிய பேரரசர் சந்திரகுப்த மௌரியரால் தமிழ்நாட்டு எல்லையை தொட்டு கூட பார்க்க முடியவில்லை. அசோக சக்கரவர்த்தியினுடைய ஆட்சி சக்கரம் தமிழ் நிலப்பரப்பில் சுழலவில்லை. குப்தர்களின் காலம் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டாலும் சமுத்திரகுப்தனுடைய காலடி இந்த தமிழ் மண்ணில் கடைசி வரை படியவில்லை. கனிஷ்கருடைய ஆட்சி எல்லைகள் என்பது விந்தியத்துக்கு தெற்கே ஒருபோதும் தாண்டியதில்லை. அக்பர் பாதுஷாவின் ராஜ்யம் தமிழ்நாட்டை எட்ட முடியவில்லை. இந்துஸ்தானின் பாதுஷா என்பது மட்டுமல்லாமல் நான் இந்த யூனிவர்ஸுக்கே நான் தான் ராஜா, எம்பரர் ஆஃப் தி யூனிவர்ஸ் என்று தன்னை ஆலம்கீர் என்று அழைத்து கொண்டாரே அவுரங்கசீப், அந்த அவுரங்கசீப்பினால் கூட தமிழ்நாட்டை வெல்ல முடியவில்லை. அந்த அவுரங்கசீப்பினாலேயே மலை எலி என்று அழைக்கப்பட்டாரே மராட்டிய மண்ணினுடைய சத்ரபதி சிவாஜி அவர்கள், அவரால் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய முடியவில்லை. பேரவை தலைவர் அவர்களே, இந்த வரலாறு தமிழ் மண்ணிற்கு மட்டுமே உரித்தான வரலாறு என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அதை தெரிவித்து, பேரவை தலைவர் அவர்களே, நான் முன்னரே சொன்னதைப் போல முதல்வர்களுடைய ஊட்டிய அந்த தன்மான உணர்வின் வழியில் வானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் மானம் காக்கும் நாடு எங்கள் தமிழ்நாடு என்கின்ற அந்த உறுதியோடு நம்முடைய முதல்வர் அவர்கள் பெருமையோடு சுட்டி காட்டினாரே, அதுபோல பாடமாக நின்று கொண்டிருக்கும் எங்களுடைய அருமை தலைவர் கலைஞருடைய அழியாத காவிய வரிகளை நான் நினைவு கூர்ந்து என் உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். புலியின் குகையினிலே அழகில்லை, புதுமையல்ல, கிழியும் மெய்சிலிர்ப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறைவிடம் எங்கள் தமிழ்நாடு. இமய வரம்பினில் வீரம் சிரிக்கும், இங்கே வீணை நிரம்பினில் இசை துடிக்கும், அதுவும் மானம் 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 என்றே முழங்கும் என்று சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.